ஒரு நாட்டினுடைய அரசன் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டி அவன் போரிலே வீர மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால், அதுபோக அந்த போரிலே வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களுடைய ஆத்மாவானது நல்லபடியாக மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்காக இறக்கவில்லை, தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தன்னலம் கருதாது தன் உயிரையும் துச்சமாக எண்ணி போரிட்டு மரித்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய ஆன்மாவானது நல்லபடியாக மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்றி வைப்பார்கள் ஆலயத்தினுடைய கோபுரங்களிலே. அதுவும் அந்த கோபுரத்தினுடைய உச்சியில பார்த்தோம்னா அடுத்த நிலையில வரிசையா ஏற்றி வச்சிருப்பார். இதை நாம் சிதம்பரம் போன்ற ஆலயங்களிலே பார்க்கவே முடியும். இது போன்ற சிதம்பரம் போன்ற, அதாவது இந்த மோட்சத்திற்குன்னே சொல்லியிருப்பா தெரியுமா, ஸ்தலங்கள். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தின்னு சொல்லியிருப்பான், சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தின்னு சொல்லி அந்த முக்தி ஸ்தலங்கள்னு சொல்றா இல்லையா, அந்த மோட்சத்தை தரக்கூடிய ஸ்தலங்களினுடைய கோபுரங்களிலே ஏற்றி வைப்பார்கள்.